கட்டுமானத் துறையில் நீர் பிடிப்பது பற்றி ஒரு சிறப்பு பார்வை. அதற்கு தமிழில் நீர் ஆற்று என்று சொல்லுகிறார்கள். சிமெண்ட் பரவலாக பயன்பாட்டிற்கு வந்து 70 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று சிமெண்ட் இல்லாமல் ஒரு கட்டுமானத்தை கூட நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் சிமெண்ட்டும் காங்கிரீட்டும் சார்ந்த பல கலை சொற்கள் தமிழில் ஆக்கப்படவில்லை. ஹியூரிங் அவற்றில் ஒன்று. சிலர் இதை நீராற்று என்கிறார்கள். காங்கிரீட்டில் கலக்கப்பட்ட நீர் ஆவியானதும் உருவாகும் வெற்றிடங்களை நீர் ஊற்றி ஆற்றப்படுவதையே நீராற்று என்று சொல்வது பொருத்தம்தான். காங்கிரீட்டை எவ்வித சமரசமும் இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்கு நீராற்ற வேண்டும். நீராற்றுவதற்கு அதிகம் செலவு ஆகாது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதை நீராற்ற விடாமல் இருந்தால், அதை செய்யாவிடில் இருந்தால் மிகுந்த பொருள் செலவில் வாங்கப்படும் காங்கிரீட்டும் கட்டப்படும் சுவர்களும் வளமும் ஆயிலும் குறைந்து போகும். நீராற்றுவது கட்டுமானத்தின் மிக முக்கியமான பணி என்கின்ற புரிதல் எல்லோருக்கும் வர வேண்டும். இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்புவது சவாலாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் நம்மவர்கள் பல்வேறு கட்டுமான நடைமுறைகளை அக்கறையோடு செயல்படுவது இல்லை. அவற்றில் ஒன்று கட்டி முடித்த சுவர்களின் மீதும் காங்கிரீட் தளங்களின் மீதும் தண்ணீர் சொரிவது. இது ஒரு அவசியமான நடவடிக்கை. போதிய முக்கியத்துவமின்றி செயல்படுத்தப்படும் நடவடிக்கைகளும் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. சிலர் இதை நனைத்தல் என்கிறார்கள். ஆனால் இது நனைத்தல் மட்டுமல்ல. ஆங்கிலத்தில் இதற்கு கியூரிங் என்று சொல்லுகிறார்கள். இதை தமிழில் குணப்படுத்துதல் என்று மொழிபெயர்க்கிறார்கள். ஆனால் அப்படி யாரும் தமிழில் சொல்வது கிடையாது. தமிழகத்தில் பல கட்டுமான தலங்களில் கியூரிங் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்த செயல்பாடு எதை குணப்படுத்துகிறது? நோய் இருந்தால் தானே குணப்படுத்த முடியும். கட்டி முடித்த சுவரும் இட்டு முடித்த காங்கிரீட்டும் தளங்களும் தூண்களும் உத்திரங்களும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதா என்று கேள்வி. அந்த நோயை புறத்தே சொரியப்படும் நீர் குணமாக்குகிறதா என்பதுதான். அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய சுவர்களில் இந்த நீர் போய் குணப்படுத்துகிறதா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செங்கற்களை இணைத்து சுவராக்குவதற்கு சாந்து வேண்டும். சுவரின் மீது பூசுவதற்கும் சாந்து வேண்டும். இந்த சாந்தும் சிமெண்டும் மணலும் கலந்து உருவாகிறது. தளங்களும் உத்திரங்களும் தூண்களும் காங்கிரீட்டால் உருவாகிறது. காங்கிரீட்டில் சிமெண்டும் மணலும் கருங்கல் சல்லியும் கலந்து இருக்கிறது. சாந்திலும் காங்கிரீட்டிலும் உள்ள இன்னொரு முக்கியமான இடுபொருள் தண்ணீர். இந்த நீர் ஆவியானதும் ஏற்கனவே நீர் இருந்த இடங்களில் வெற்றிடம் உருவாகும். காங்கிரீட் தளங்களின் மீதும் சுவரின் மீதும் புறத்தில் தொடர்ந்து நீரை சொரிவதன் மூலம் அகத்தில் ஒரு வேதியியல் வினை நடக்கிறது. சாந்துக்குள்ளும் காங்கிரீட்டுக்குள்ளும் புகும் நீரானது சிமெண்டில் உள்ள கால்சியம் சிலிக்கேட் எனும் வேதிப்பொருளுடன் சேர்ந்து வினையாக கரி, பொருள், கந்தகம், ஹைட்ரஜன் ஆகிய தனிமங்களின் கூட்டில் ஒரு பசை உருவாகிறது. இந்த பசை ஏற்கனவே ஆவியான நீர் ஏற்படுத்தியிருக்கும் வெற்றிடங்களை நிரப்பும். இந்த பசை நாளடைவில் கட்டியாகும். இது காங்கிரீட் சாந்தையும் வலுவாக்கும். அதற்கு நீடித்த ஆயுளை வழங்கும். இந்த வினை முறையாக நடக்காவிட்டால் வெற்றிடங்கள் முழுமையாக நிரம்பாது. அந்த சாந்தும் காங்கிரீட்டும் குறைபட்டதாகவே இருக்கும். பிற்பாடு ஒரு காலம் குணப்படுத்த முடியாத நோய் அதன் மீது கவியும் பழமும் குறையும் விரிசல்களும் நேரும். காற்று உள்புகுந்த காற்றின் உள்ள ஆக்சிஜன் இரும்பு கம்பியுடன் நடத்தும் வேதியியல் வினையால் வீட்டு கம்பிகளில் துரு வரும். துரு பிடித்த கம்பி பருக்கும். அதை சுற்றி பிடித்திருந்த காங்கிரீட் விரிசல் விழவும் உதிர்ந்து கொட்டவும் ஏதுவாக இருக்கும். கட்டுமானத்தில் ஆயுளும் குறையும். ஆகவே கியூரிங் முறையை சரியான முறையில் நடத்தால் மட்டுமே கட்டுமானத்திற்கு நோயற்ற வாழ்வை கொடுக்க முடியும் என்று கட்டுமான வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள்.
இந்த நீராற்று முறை எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், சிமெண்ட் பரவலாக பயன்பாட்டிற்கு வந்து 70 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு கட்டுமானத்தை நினைத்து பார்க்கக்கூட முடியாது. ஆனால் சிமெண்ட்டும் காங்கிரீட்டும் சார்ந்த பல கிளை சொற்கள் தமிழில் ஆக்கப்படவில்லை. கியூரிங் அவற்றில் ஒன்று. சிலர் இதை நீராற்று என்கிறார்கள். காங்கிரீட்டில் கலக்கப்பட்ட நீர் ஆவியானதும் உருவாகுவதும் வெற்றிடங்களை நீர் ஊற்றி ஆக்கப்படுவதற்கு நீராற்று என்று சொல்வது ஒரு பொருத்தம்தான். காங்கிரீட்டு எந்தவித சமரசமும் இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் நீராற்ற வேண்டும். நீராற்றுவதற்கு அதிகம் செலவாகாது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. சுவர்களுக்கு பயன்படுத்தப்படும் செங்கற்களை நன்கு குளிர நனைக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இந்த செங்கற்களுக்குள் இடையில் சாந்து கலவையை பார்க்கும்பொழுது இந்த கலவையில் உள்ள நீரை செங்கற்கள் கணிசமாக உறிஞ்சிவிடும். இந்த சாந்து கலவை முதற்கட்டமாக இறுகுவதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வேண்டும். அதற்கு பிறகுதான் சுவரின் மீது நீரை சொரிய முடியும். இந்த உலர்ந்த செங்கற்கள் அந்த கலவையில் நீரை உறிஞ்சாவிட்டால் சாந்து இறுகுவதற்கு முன்னதாகவே கலவையில் வெற்றிடங்கள் தோன்றிவிடும். இது கலவையில் விரிசல் தோன்ற மிக முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த காங்கிரீட்டை பொறுத்தமாட்டில் அதில் தண்ணீர் சரியான அளவில் சேர்க்கப்பட வேண்டும். தண்ணீர் குறைவாக இருந்தால் மேலே குறிப்பிட்ட வேதியியல் வினை நிகழும் சூழல் உருவாகும். இந்த தண்ணீர் கூடுதலாக சேர்க்கப்பட்டால் அந்த தண்ணீர் எல்லாம் ஆவியாகும் போது வெற்றிடங்கள் அதிகமாகும். நீராற்று காலத்தில் உருவாகிற பசையால் எல்லா வெற்றிடங்களையும் நிரப்ப முடியாது. விளைவு முறையான நீராற்று நடந்தாலும் உள்ளுக்குள் வெற்றிடங்கள் நிரம்பிய அதனால் பழமும் ஆயிலும் குறைந்து காங்கிரீட்டு தான் கிடைக்கும். ஆக காங்கிரீட் கலவையில் தண்ணீர் குறைந்தாலும் குற்றம், கூடினாலும் குற்றம். அடுத்ததாக கலவையில் உள்ள நீர் ஆவியாவதை தாமதப்படுத்துவது. பலன் தரும் தளங்களின் காங்கிரீட் வார்க்கப்பட்டதும் சில மணி நேரங்களில் இறுகிவிடும். இது முதற்கட்டம். உடன் இந்த தளங்களின் மீது பிளாஸ்டிக் அல்லது பாலித்தீன் விரிப்புகளை விரிக்கலாம். பொதுவாக தூண்களில் ஷட்டரிங் பெட்டிகளை 24 மணி நேரத்திற்கு பிரிக்கலாம். 12 அடி வரை அகலமுள்ள அறைகளை கொண்ட ஒரு வீட்டின் சென்ட்ரிங்கை 7 நாட்களிலும், அதனினும் அகலம் கூடுதல் உள்ள அறைகளை கொண்ட தளங்களில் சென்ட்ரிங்கை 14 நாட்களிலும் பிரிக்கலாம். நீளம் குறைந்த உத்தரங்களின் சட்ரிங்கை 14 நாட்களில் பிரிக்கலாம். நீளம் கூடிய உத்தரங்களை 21 நாட்களில் பிரிக்க வேண்டியது வரும். இந்த நீராற்றின் வேதியியல் வினை நன்றாக நடைபெற சென்ட்ரிங்கையும் தாமதமாக பிரிப்பதற்கு உதவும். இந்த தூண்களின் சட்ரிங்கை 2 நாட்கள் வரையிலும் பிரிக்காமல் வைத்திருக்கலாம். தளங்களின் சென்ட்ரிங்கை 3 வாரங்களுக்கும் உத்தரங்கள் 4 வாரங்களுக்கும் பிரிக்காமல் வைத்திருக்கலாம். இதன் மூலம் காங்கிரீட்டின் உள்புறமும் நீர் முழுமையாக ஆவியாவதற்கு முன்னால் வேதியியல் வினையை தொடங்கிவிடலாம். காங்கிரீட் தூண்களை வளர்ப்பதற்கு பூசப்பட்ட சட்டரிங் பெட்டிகளை பிரித்து அவற்றை சுற்றி சாக்குகளாகவோ வைக்கோல் பிரிக்கலாகவோ கட்டி அதன் மீது நீரை சொரிவது மிகவும் நன்று. அது நனைத்தது கூடுதல் நேரம் பிடித்திருக்க வகை செய்யும். இந்த நீராற்று காலம் முழுவதும் காங்கிரீட் பரப்பு தொடர்ச்சியாக ஈரமாக இருக்க வேண்டும். ஒரு முறை சொரிந்த நீர் உலர்வதற்கு முன்னர் மீண்டும் நீர் சொரிய வேண்டும். தளங்களை பொறுத்தமாட்டில் காங்கிரீட் இறுக்கியதும் நனைத்தலை தொடங்கிவிட வேண்டும். தொடர்ந்து ஈரமாக வைத்திருப்பதற்கு தளங்களின் மீது சாந்தாலோ களிமண்ணாலோ பாத்திரங்களை கட்டுவார்கள். இந்த பாத்திகளை கட்டுவார்கள். சாந்தாலோ களிமண்ணாலோ பாத்திகளை கட்டுவார்கள். இந்த பாத்திகள் இறுகியதும் தண்ணீரை கட்டி நிறுத்துவார்கள். அது ஒரு குட்டை போல் நீர் தேங்கி நிற்க வகை செய்யும். இந்த குட்டைகள் நீராற்று காலம் முழுவதும் நிரப்பி வைக்க வேண்டும். காங்கிரீட்டு தளம் 15, 20, 25, 30 என்று குறிக்கப்படும். இது காங்கிரீட் வார்க்கப்பட்ட 28ஆம் நாளில் மெகா பாக்ஸ் அலையில் அதன் தாங்குகிறேன். ஆகவே 28 நாட்களுக்கு நீராற்றம் தொடர வேண்டும் என்று சில பொறியாளர்கள் சொல்வதுண்டு. இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, அவசியமும் இல்லை. சுவர்களை கட்டிய பிறகும் பிற்பாடு அவற்றுக்கு பூசிய பிறகும் குறைந்தபட்சம் 1 வார காலத்திற்கு நனைக்க வேண்டும்.
காங்கிரீட் தூண்களை ஒரு வார காலத்திற்கு, தளங்களை 2 வார காலத்திற்கும் நனைக்க வேண்டும். நீராற்று காலத்தில் காங்கிரீட்டு பரப்பு உலர்ந்து போக அனுமதிக்க கூடாது. நீராற்றுவதற்கு அதிக செலவாகாது. ஆனால் அதை செய்யாவிடில் மிகுந்த பொருள் செலவில் வளர்க்கப்படும் காங்கிரீட்டில் கட்டப்படும் சுவர்களின் பலமும் ஆயுளும் குறைந்து போகும். நீராற்றுவது கட்டுமானத்தின் மிக முக்கியமான பணி என்கிற புரிதல் எல்லோருக்கும் வர வேண்டும். கட்டுமானத்தில் நாம் எந்த சீர்திருத்தம் ஒரு வீட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, சுற்றுச்சூழலோடு பருவநிலை மாறுபாட்டோடும் தொடர்புடையது. ஆக கட்டிடத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் நாம் கட்டிடத்திற்கு மட்டும் தண்ணீர் ஊற்றுவதில்லை என்று நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த கட்டடக்கலையில், இந்த கட்டடத்துறையில், இந்த கட்டடங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை பொதுமக்களுக்கு நாம் கொடுப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.